friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல சண்டே பிரியாணிக்கு டஃப் கொடுக்குற மாதிரி உருளைக்கிழங்கு வச்சு சூப்பரான ஒரு புலாவ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதை வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்குமே ரெடி பண்ணலாம். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு panல கொஞ்சமா நெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் போல நெய் சேர்த்துட்டு நெய் உருகுனதும் இதுல 10 போல முந்திரி பருப்பு அதை வந்து 1-2 உடைச்சு வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு முந்திரி பருப்பு நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகி வந்ததும் இதை எடுத்து நம்ம மாத்தி வச்சிரலாம். இப்போ இதிலவே வந்து கொஞ்சம் எண்ணெய் 2லேருந்து 3 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு வெங்காயம் அதை வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா வெங்காயம் இந்த மாதிரி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. கரிஞ்சிடக்கூடாது. இந்த ஸ்டேஜில் அப்படி இதை எடுத்து அந்த எண்ணெய்லாம் வடிஞ்சதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். இந்த மாதிரி ரெண்டையுமே வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம உருளைக்கிழங்கு வேக வைக்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ்டு பீஸஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துட்டு வேக வைக்க போகிறோம். இந்த உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் நேரம் வேகட்டும் இந்த எண்ணெயில். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் போல் உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மசாலா சேர்க்க போகிறோம். மசாலாவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, கூடவே தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். அப்படி எல்லா பக்கத்துலேயும் அந்த மசாலாலாம் சேர்ந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வரும்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் அப்படி ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. அப்படி அந்த ஓரங்கள்லாம் நல்லா கிறிஸ்பியாக நல்லா கரெக்டாக வந்திருக்கு. இப்போ இந்த உருளைக்கிழங்கு கூடவே மீதி பொருட்கள்லாம் சேர்த்து நம்ம கண்டினியூ பண்ணுறதுனா பண்ணலாம். ஆனால் அப்படி நம்ம செய்யும்போது உருளைக்கிழங்குல சுற்றி இருக்கிற மசாலா வந்து அப்படியே அந்த தண்ணியில் கொதிக்கும் போது கரைஞ்சி போயிடும். உங்களுக்கு வந்து அந்த மசாலாவோடு அந்த உருளைக்கிழங்கு இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கூட கொஞ்ச நேரம் வேக வச்சுட்டு அதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா மீதி பொருட்கள்லாம் சேர்க்கலாம். அப்படி இல்லைனா இப்படியே கண்டினியூ பண்ணுறதுனால ஓகே தான். அப்படி இதுலேயே வந்து நம்ம ஓரமாக மீதி பொருட்கள் சேர்க்குறது தான் சேர்க்கலாம். ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் அந்த மசாலா சுற்றி இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து தனியாக எடுத்துகிட்டு தான் நான் வந்து அடுத்தது செய்ய போகிறேன். அப்படி இந்த பேனை வந்து அப்படி மசாலாவோட எண்ணெய் இருந்ததுனால அதை நான் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் புதுசாக சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் இதில் நம்ம வாசனைக்காக 2 பிரியாணி இலை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 10 போல மிளகு, 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 நட்சத்திர சோம்பு, ஒரு சின்ன துண்டு ஜாவித்ரி, ஒரு பெரிய ஏலக்காய் எல்லாம் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் ஒரு பாதி வெங்காயம் அது இந்த மாதிரி பீஸஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே 2 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது, ரொம்ப வேண்டாம். அதுக்கப்புறமா ஒரு பெரிய பச்சை மிளகாங்கிறதுனால நான் 1 சேர்த்துருக்கேன். சின்னதுன்னா 2 சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை ஓரளவுக்கு போயிருக்கு. இப்போ இதில் வந்து ஒரு கை நிறைய புதினா இலை சேர்க்கும்போது புலாவுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். அதனால கண்டிப்பாக புதினா இலை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மசாலா சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக தான் 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. மசாலா வந்து நம்ம எல்லாமே பண்ணலாம். ஏன்னா புலாவ் தான் நம்ம பண்ணுறோம். பிரியாணி அளவுக்கு நம்ம வந்து மசாலா சேர்க்க தேவையில்லை. சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இதில் வந்து நான் கொஞ்சம் பச்சை பட்டாணி வச்சுருக்கேன். இல்லைனா நம்ம இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். கூடவே ஒரு தக்காளி அதையும் வந்து இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து 1.25 கப் தண்ணி எடுத்திருக்கேன். 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.25 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம வந்து குக்கரில் வைக்கல, ஓப்பன் பாட்டில் தான் வைக்கிறதுனால 1.25 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். கடைசியாக தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். அப்போ தான் வந்து அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் நமக்கு வந்து நல்லா கிடைக்கும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததும் இதில் வந்து நம்ம அரிசி சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து 1 கப் பாஸ்மதி அரிசியை நல்லா தண்ணியில் அலசி சுத்தம் பண்ணி 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிருந்தேன். அதை அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இதில் வந்து நல்ல வாசனைக்காக 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கும் போது அந்த அரிசி ஒன்றோடு ஒன்று ஒட்டாது, நல்லா வரும். இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துட்டு இதை வந்து நம்ம மூடி வச்சு வேக வைக்கணும். ஒரு 5 நிமிஷம், ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் போல் வேகட்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா தண்ணி வந்து ரொம்ப இல்லை, அப்படியே அந்த அரிசியோடைய அதே லெவலில் தான் இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல உருளைக்கிழங்கு அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துற போகிறோம். கூடவே கொஞ்சமாக நறுக்குனா மல்லி இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மிதமான தீயில வச்சுட்டு நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டோம்னாலே கரெக்டாக வந்துடும். நான் வந்து ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தேன். இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரோஸ்ட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம்ல முந்திரி பருப்பும் அந்த வெங்காயமும் அதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பிரியாணி ஸ்டைல் உருளைக்கிழங்கு புலாவ் ரெடி ஆகிரும். அவ்வளோதான், அந்த உருளைக்கிழங்கு மேலே மசாலா கோட்டாகி அப்படியே அந்த உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்படியே அந்த ரைஸோடு நம்ம எடுத்து சாப்பிடும்போது
ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.